வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உபதலைவி. எங்களுக்கு இன்றைக்கு ஜனநாயக தமிழரசு கட்சியின் ஒரு கூட்டம் நடந்தேறியது. அதில் இருந்து நாங்கள் சில விடயங்களை இந்த ஊடக மையத்தினூடாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இன்று தந்தை செல்வா அவர்களின் 49வது நினைவு நாள், 49வது வருடம் இன்று. இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக இந்த நினைவு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது கட்சிக்கு அப்பால் அந்த நினைவு நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லோருக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. எனவே நாங்கள் அது கட்சி வேறுபாடின்றி கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் தந்தை செல்வாவுக்காக எல்லோரும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை வழமைக்கு மாறாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த இன்று நடைபெறுகின்ற இந்த நினைவு நிகழ்ச்சியிலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்றத்தில் இருந்தவரும் அமைச்சராக இருந்தவருமான ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இங்கு அழைக்கப்பட்டதின் காரணம் சமஷ்டி அரசியலையும் பற்றி, அதில் இந்த சீர்திருத்தத்தையும் பற்றி உரையாற்றுவதற்காக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும் அவர் ஜிஎல் பீரிஸ் யார் என்றது எல்லோருக்கும் தெரியும். சந்திரிகா காலத்திலிருந்து மஹிந்த காலம் வரைக்கும் அவர் அதிகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர் எங்களுடைய விடுதலை போராளிகளுடன். குறிப்பாக அதிகமான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவரும் இவர். கூடுதலாக ஜெர்மனியில் நடந்த பேச்சுவார்த்தை, ஒஸ்லோவில் நடந்த பேச்சுவார்த்தை, தாய்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தை, இப்படியாக பல பேச்சுவார்த்தைகளில் இவர் பிரசன்னமாகி இருந்தார் அரசாங்க தரப்பில். சமாதான பேச்சுவார்த்தைகள். ஆனால் அத்தனை சமாதான பேச்சுவார்த்தைகளையும் முறியடித்து வெற்றி கண்டவர் இந்த ஜிஎல் பீரிஸ். குறிப்பாக ஒரு முறை இந்த பேச்சுவார்த்தையிலே சில உடன்பாடுகள் வருகின்ற பொழுது, அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ கூட சரி இதில் கொஞ்சம் அனுசரித்து போகலாம் என்று சொன்ன போது கூட இவர் கடைசி வரையும் அதை அனுசரித்து போக முடியாதென்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை குழப்பியிருந்தார். இன்று இந்த தந்தை செல்வாவின் நினைவு நாளிலே அவர் சமஷ்டியை பற்றி, சீர்திருத்தம் பற்றி பேச இங்கு வந்திருக்கின்றார். எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் தேசியம் விலை போயிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிகின்றது. எங்களுடைய சமாதானத்தை குழப்பி, சமாதானத்திலே வருகின்ற அந்த பெறுபேறுகளை குழப்பி, எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இந்தளவிலே கொண்டு விட்டதிலே பெரும்பங்காற்றியவர் தான் படித்தவர் என்பதால் அந்த கல்விமான்களை தன் பக்கம் வைத்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பி, குறிப்பாக எங்களுடைய அரசியல் துறையில் இருந்த ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கத்துக்கே பெரிய பிரச்சனையை கொடுத்தவர் இந்த ஜிஎல் பீரிஸ். ஆனால் இன்று அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, அதாவது அரசியல் என்றால் அம்மனமாக நின்றாலும் அரசியல் செய்வோம் என்று சொல்லி நிற்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சமஷ்டி சீர்திருத்தம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றார். இந்த 49வது ஆண்டிலே ஜிஎல் பீரிஸ் வருகின்றார். 50வது ஆண்டுக்கு நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கூப்பிட்டு பயங்கரவாதிகளின் ஒழிப்பும் வடக்கு கிழக்கு பிரிப்பும் இதனால் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் வழிவகுத்த விதமும் பற்றி ஒரு ஆலோசனை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் போகின்ற போக்கை பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இப்போதே அடியெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதிலே இன்னொரு விடயம் சேர்க்கப்படும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையை கொண்டு செல்வதற்கு அந்த தடையை கொண்டு செல்ல முடியாமல் தடுத்ததற்கு தலைமை தாங்கியவருக்கு கௌரவிப்பும் விருது வழங்கலும் நிகழ்வும் அதிலே நடைபெறலாம் அந்த 50வது ஆண்டிலே. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு அடியெடுத்து வைக்குது. 51வது நினைவுக்கு கோத்தபாய ராஜபக்ஷவை அழைத்து
முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் பற்றிய ஒரு நீரோட்டம் பற்றிய ஒரு அதாவது ஒரு ஒரு வழிமுறையை அவர் பேசலாம். இப்படியாக எங்களுடைய இனத்தின் விடுதலை, இனத்தின் வேகம், இனத்தின் இலக்கு எல்லாமே அளிக்கப்பட்டு இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இதை தட்டி கேட்க யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே இருப்பவர்கள் 9 வாசல்களையும் அடைத்து விட்டுத்தான் இருக்கின்றார்கள். ஒரு வாசலை திறந்தாலும் வெளியிலே போக வேணும். அவர்கள் தங்களுக்குரிய 9 வாசல்களும் அடைக்கப்பட்டு மௌனிகளாக அங்கு இருக்கின்றார்கள். சரியென்று தெரிந்தோ பிழையென்று தெரிந்தோ தட்டி கேட்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை அங்கு இருக்கின்றது. உண்மையில் நீர் பூத்த நெருப்பாக இருந்த எங்களுடைய இன விடுதலையும் வேட்கையும் இன்று நீரூற்றிய தணலாக அணைந்து போய் கிடக்கின்றது. எந்த ஒருவருக்கும் இந்த இனத்தின் நாங்கள் கொடுத்த விலை யாருக்குமே ஞாபகத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போது அரசியலில் இருப்பவர்கள் விலை கொடுக்காதவர்கள், உயிர் கொடுக்காதவர்கள், உயிர் பிச்சை கெடுக்காதவர்கள், தங்களுடைய பிள்ளைகளோ அல்லது தங்களுடைய உறவுகளோ இல்லை என்று அவர்களுக்கு நினைக்க தோன்றாதவர்கள். எனவே அந்த நினைப்பு அவர்களுக்கு வருவதில்லை. அந்த வலியை நாங்கள் இன்று வரை சுமக்கின்றோம். இன்று வரை அந்த வலியால் தங்களுடைய உயிரை விட்ட எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ தாய்மார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வலி மிக கொடியது. அந்த வலியை சுமந்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வலி எவ்வளவு கொடியது என்று சொல்லி. எங்களுக்கு அதை நினைக்கின்ற நேரமெல்லாம் ஏதோ நாங்கள் ஏன் உயிரோடு இருக்க வேணும், இனியும் நாங்கள் ஏன் உயிரோடு இருக்க வேணும் என்ற நிலை எங்களுக்கு ஏற்படுகின்றது. அவ்வளவு தூரம் அது வலிக்கின்றது. எந்த ஒரு சாட்சியமும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவர்களையெல்லாம் கொண்டு வந்து, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவர்களை கொண்டு வந்து இன்று எங்களுடைய நிலைபேறான எங்களுடைய வாழ்வுக்கு அடித்தளமிடுகின்றார்கள். குறிப்பாக தேசியம் என்று பேசி இன்று கூட்டாட்சிக்கு போய்விட்டார்கள். ஏன் இதைத்தானே எங்கள் டாக்டர் தேவானந்தா 30 வருஷமாக சொல்லுகிறார், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி. அப்போதெல்லாம் நீங்கள் நக்கலடித்து கொண்டு திரிந்தீர்கள். ஆனால் இன்று கூட்டாட்சிக்கு போய் நிற்கின்றீர்கள். இனியொரு தடவை அவரையும் கூப்பிட்டு மத்தியிலே கூட்டாட்சி எப்படி, மாநிலத்தில் சுயாட்சி எப்படி என்று இந்த சீர்திருத்தம், சமஷ்டி சீர்திருத்தம் மாதிரி ஒரு நிகழ்வுக்கு அவரையும் கூப்பிட்டு நீங்கள் விரிவுரையை எடுத்திருக்கலாம். நீங்கள் அந்த விரிவுரை நிகழ்ச்சியிலே அவரை விரிவுரையாளராக்கி கலந்திருக்கலாம். ஏனென்றால் இவர் துணை முதல்வர், மேதாவி, சட்ட வல்லுநர் GL பீரிஸ். அவர் 30 வருஷமாக அந்த தன்னை கொள்கையிலேயே நிற்கின்ற ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் வகுப்படுங்கோ. உங்களுக்கு வகுப்படுக்க அவர்தான் சரியான ஆள். ஏனென்று சொன்னால் அந்த அளவில் எங்களோட தேசியத்தை நீங்கள் காலில் போட்டு மிரித்து இன்னொருவருக்கு அதை தாரமாக்கின்ற நிலைக்கு நீங்கள் எங்களோட தேசியத்தை கொண்டு வந்து விட்டுவீர்கள். இன விடுதலையை நீங்கள் எரிய வைத்து விட்டீர்கள். எங்களோட இன விடுதலையை எங்களுக்கு நினைக்க கொதிப்பாக இருக்கின்றது. கதைக்க கண்ணீர் வருகின்றது. இந்த அளவிலே போனாலும் கூட இப்பொழுது இந்த இறையாண்மை தீர்மானம், தந்தை செல்வா கொண்டு வந்த இறையாண்மை தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானமாக 50வது ஆண்டு இந்த மாதம் நடைபெறப் போகின்றது. மே மாதம் 30ஆம் தேதி 50வது ஆண்டு தீர்மானமாக நடைபெறுகின்றது. அதே 50வது ஆண்டிலே தான் இந்த போராட்டம் தொடங்கி இன்று 50வது ஆண்டை எட்டுகின்றது. எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் 50வது ஆண்டையும் எட்டுகின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய நிலையை மக்கள் யோசித்து பாருங்கள். உணர்வுள்ள மக்கள், நாங்கள் எல்லாரையும் மக்கள் என்று சொல்ல முடியாது. இந்த இன உணர்வுள்ள மக்கள், இனத்தின் விடுதலைக்காக உயிரை கொடுத்தவர்கள், அவர்களை யோசித்து பாருங்கள். யாரையுமே யோசிக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் எங்களுடைய இனம், எங்களுடைய தனித்துவம், எங்களோட தன்மை எல்லாமே அற்றுப்போகிற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து விடுவோம். தயவு செய்து கொஞ்சமாவது சிந்தியுங்கள். இந்த மே 30ஆம் தேதி வர இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும். இந்த மாதிரி அந்த வலி சேர்த்தால் மட்டுமே எங்களால் மேலெழுந்து வர முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அமுக்கப்பட்டு அடக்கப்பட்ட ஒரு இனமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றோம். எல்லா விதமான சூழ்நிலைகளும் சமமாக போய்கொண்டிருக்கின்றன, அதாவது சாதாரணமாக போய்கொண்டிருக்கின்றன. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற மாதிரி
மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் ஊர் ரெண்டுபடுகின்றது. அதிலே கூத்தாடிக்கு அது கொண்டாட்டமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அந்த கூட்டங்களிலே நடைபெறுகின்ற அடிபாடுகள் சண்டைகள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை, அதாவது எல்லோரும் அதிகமாக சொல்லுவார்கள், சாவகச்சேரி 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 தான் பொறுப்பு சொல்லணும், சாவகச்சேரி தான் இதுக்கு பதில் சொல்லணும். எந்த ஒரு இணையதளத்தில் எடுத்தாலும் ஏதாவது நடந்தால் சாவகச்சேரி ஆக்களுக்கு சமர்ப்பணம். ஏன் நீங்கள் சாவகச்சேரியை இழுக்கிறீர்கள்? சாவகச்சேரியிலே 6000 ஓட்டு தான் அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் எங்களுடைய தலைவர் தான் தலைமறைவாகி இருந்த காலம் 14 வயசுக்கு பிறகு, 16 வயசுக்கு பிறகு அவர் இருந்ததே தென்மராட்சியில் தான். அதிகமான தமிழீழ விடுதலை போராட்டத்திலே அதிகமான தொழில்துறை தலைவர்களை நியமித்ததும் தென்மராட்சி தான். தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை தலைவர், பாப்பா விளையாட்டுத்துறை தலைவர், ரேகா மருத்துவத்துறை தலைவர், வனவளத்துறைகள் சக்தி, நிதி பொறுப்பாளர் ரவி, இப்படியாக அதிகமான இலாகாக்களை கொடுத்திருந்தவர் சாவகச்சேரி மக்களிடத்திலே. அதாவது சாவகச்சேரி இளைஞர்களிடத்திலே தான் அவர் அதிகமான துறைகளை கொடுத்திருந்தார். வேறு எங்கும் இந்த துறைகள் கொடுக்கப்படவில்லை. அப்படியான ஒரு சாவகச்சேரியை மிக இழிவாக சாவகச்சேரி மக்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் படிக்காதவர்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலே சாவகச்சேரியில் இருக்கின்றது. ஆனால் 6000 வாக்குகளை போட்டதால் நீங்கள் சாவகச்சேரி மக்கள் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? சாவகச்சேரி மக்கள் நிறைய தலைவருக்கு நிறைய ஆதரவாக இருந்தார்கள், நிறைய அர்ப்பணிப்பு செய்தார்கள். இந்த மாதிரியாக கொடுத்தவர்களை கூட அதாவது கீழ்த்தரமாக நினைக்கின்ற ஒரு நிலை இன்று வந்திருக்கின்றது. அதாவது இந்த துப்பாக்கி கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான துப்பாக்கி கலாச்சாரம் கூட இன்று வந்துவிட்டது. சட்டம் கூட ஒரு கொலை செய்தால் 14 நாளிலே அவர் வெளியிலே வருகின்றார். எந்தவித பாதுகாப்பும் பெண்களுக்கும் இல்லை, எந்தவித பாதுகாப்பும் இந்த மனிதர்களுக்கும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு மாறான ஒரு தேசம் எங்களோட நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நித்தம் சாவு, நித்தம் விபத்து, நித்தம் பெண்களுக்கான பிரச்சனை, இப்படியாக ஓடிக்கொண்டே எங்களுடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது. தயவு செய்து மக்கள் கொஞ்சமாவது நீங்கள் உணருங்கள், யோசியுங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். எல்லாவற்றையும் கடந்து சென்று விட்டால் நாங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. எல்லாமே எங்களுக்கு தான். நாங்கள் தேடினது, நாங்கள் கொண்டு வந்தது, நாங்கள் இதுவரை பெற்றது, இன்று உலகத்திலே இவ்வளவு பேர் எங்களுக்காக ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் செய்த தியாகம். அதையாவது யோசியுங்கள். இந்த தியாகம் எவ்வளவு வலிமையானது என்றதை யோசியுங்கள். உங்களுக்கு யாராவது தெரியுமா? இதிலே வரலாற்று மையங்கள் அப்படி இப்படி என்று நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். சில பேர் சொல்லுவார்கள் எங்களை அனுப்பினது தலைவர் என்று சொல்லி. நான் அதிகமான பெயர்களை கதைக்கின்ற பொழுது சொல்வார்கள் எங்களை தலைவர் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பினார். அப்போ நான் சொன்னால் அவர் இன விடுதலைக்காக போராடியில் ஏஜென்சி வேலையோ செய்தவர் என்று சில பேரிடம் கேட்டிருக்கின்றேன். அவர் ஏஜென்சி வேலை செய்தவரோ இன விடுதலைக்கு போராடினவரோ ஒன்று. இந்த தலைவரோடு இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளவு தூரம் அந்த விடயங்கள் தெரியும். ஆனால் பலருக்கு அது தெரியாது. சில பேர் அன்று கூட ஒரு இணையத்திலே பார்த்தேன், சமஷ்டியை பற்றி அறிந்து வர ஒருவரை சுவிஸுக்கு தலைவர் அனுப்பினதாக. நான் நினைக்கின்றேன் அவர் பிறக்கக்கு முன்னே தலைவர் சமஷ்டியை படித்து விட்டார் என்று. இந்த மாதிரியான சில பேருடைய வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலையே பொய்யாக்கி கொண்டிருக்கின்றது. தயவு செய்து மக்கள் கொஞ்சமாவது உணர்வுங்கள். இந்த மே மாதம் நடக்க போன்ற இந்த இறையாண்மை தீர்மானம், தந்த செல்வாவின் இறையாண்மை தீர்மானத்துக்கு எதிராகத்தான் இன்று இந்த 49வது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மே மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வந்து அந்த இறையாண்மை தீர்மானம் என்றால் என்ன என்று பாருங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே இருக்கின்றபடியினால் தான் கொஞ்சமாவது அந்த இன உணர்வு வெளியில் தெரிகிறது. எங்களுடைய இனம் இங்கே இருக்கின்றது என்ற உணர்வை அவர்கள் தான் கொண்டு வரார்கள். மக்கள் விழித்தெழுங்கள். மக்கள் தான் உண்மையாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். மக்களுடைய ஆதரவு வேண்டும் எங்களுக்கு. நாங்கள் மக்களை தூக்கி எறிந்து விட்டு போக முடியாது, கடந்தும் போக முடியாது. எனவே உங்களுடைய அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். மே மாதம் 30ஆம் தேதி நடக்கிற இதுக்கும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் இப்படி ஒரு நிலையை நாங்கள் பார்த்து விட்டது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. எங்களோட கூட்டத்தில் என்று இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் எல்லோரும் வர முடியாதால நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஏற்புடையதான சில விடயங்களை சொல்வதற்கு. நன்றி, வணக்கம்.